குட் மார்னிங். குட் மார்னிங். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ஆ, எப்ப எந்திரிச்சிங்க? ஏன் மாமா என்ன எழுப்பல? இல்ல, நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அதான் உன்னை எழுப்பல. நானே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எந்திரிச்சேன். காஃபி சாப்பிடு. ஆ, ஒரு நிமிஷம், நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். மலர், என்ன? என்ன மாமா? இல்ல, சிரிச்சுட்டே இருக்கியே, அதான் என்னன்னு கேட்டேன். இல்ல மாமா, நாம இங்க வந்தது, டைட்டில் வின் பண்ணது, நேத்து நடந்த விஷயம்லாம் ரொம்ப நேரம் மனசுல ஓடிட்டே இருந்துச்சா, அதனால தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த சந்தோஷம் எல்லாமே உண்மைதான் உண்மைதான்னு எனக்குள்ளே நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். போன வருஷம் இதே நாள் எப்படி இருந்தேன், இந்த வருஷம் நான் எப்படி இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்குள்ள நடந்த பெரிய மாற்றம் எனக்கு தெரியுது மாமா. அத நினைச்சு சிரிச்சேன். சந்தோஷம் தானே? என்ன மாமா நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு குட்டி குட்டியா நிறைய பரிசு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு மலர். அதுக்கு முன்னாடி நம்ம கல்யாண நாள்ல நான் உனக்கு தர குட்டி பரிசு இந்த புடவை. ஆ, ஆமா மாமா, நீங்க கல்யாண நாள் ட்ரெஸ் போடலையா? நீ முதல்ல குளிச்சுட்டு போட்டுட்டு வா, நான் அப்புறமா போட்டுக்கிறேன். மலர், இந்த saree எப்படி மாமா இருக்கு? ஆ, ரொம்ப அழகா இருக்கு மலர். நான் உனக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு கற்பனை பண்ணி இந்த ட்ரெஸ் எடுத்தனோ அதே மாதிரி பெர்ஃபெக்ட்டா ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. ஆ, ஒரு நிமிஷம். என்னங்க, நீங்களும் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. தேங்க்ஸ். எப்படி இருக்கு இந்த கல்யாண ட்ரெஸ்? ரொம்ப அழகா இருக்கு மாமா. ஆமா, அந்த கப் எங்க இருக்கு? என்ன கப் மாமா? காஃபி கப் தானே, இதோ இங்க இருக்கு. ஏய், இது இல்ல மலரு, நேத்து நம்ம டைட்டில் வின் பண்ணோம்ல அந்த கப்பு. அதுவா? இதோ இங்க இருக்கே. ஆ. எடுத்துட்டு வரேன். என்னங்க? மலர்,
இதை வச்சு நம்ம போட்டோ எடுத்துக்கலாமா? வெளியில போய் எடுக்கலாம். சூப்பர். இங்க ஒன்னு எடுத்துட்டு அங்க போலாமே. சரி, ஓகே. வெளியில போய் எடுக்கலாமா? இங்க ஒன்னு எடுக்கலாமா? மலர், நீ போய் இந்த கப்பை உள்ள வச்சுட்டு வா. நான் புகழ்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ரெசார்ட்ல 2 வீலர் கேட்டிருக்கேன், அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இங்க பக்கத்துல ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். சரி மாமா. ஏய் புகழ், கைய குர்றா. எதுக்குடா? குர்றா கைய. விஷ் யூ ஹாப்பி ஆனிவர்சரிடா. இனிய 1ஆம் ஆண்டு திருமண நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்டா. நீயும் அண்ணியும் இதே மாதிரி 1/4 நூற்றாண்டு, அரை நூற்றாண்டு, பல நூற்றாண்டு காணணும்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்ஸ்டா. தேங்க்யூ. சரி, வெட்டிங் ஆனிவர்சரிக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? கால் லஞ்ச் என்ன பண்ணீங்க? பெருசா ஒன்றும் பண்ணலடா. காலையில 2 பேர் எந்திரிச்சோம், குளிச்சு புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் காம்படிஷன்ல ஜெயிச்சு வாங்கின அவார்டோட போட்டோ எடுத்துக்கிட்டோம். ஆமால, உனக்கு அவார்ட் கிடைச்சிருக்கல. கல்யாண நாள் அதுமா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 2019 அவார்டு. இதுக்கு மேல என்ன வேணும் இல்லையா? இதுதான் இங்கிலீஷ்ல டெஸ்டினி ஸ்பீக்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சும்மா சாதாரணமா எல்லாருக்கும் அமையாது. உனக்கு அமைஞ்சு இருக்கு. இதெல்லாம் விதியில எழுதி இருக்கணும். சரி, கல்யாண நாளுக்கு அன்னைக்கு என்ன கிஃப்ட்? என்ன சிரிக்கிற சொல்லு. எல்லாரும் முத கல்யாணத்துக்கு ஏதோ பெருசா செய்யணும்னு காஸ்ட்லி ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நான் மலருக்கு ரொம்ப சாதாரணமான கிஃப்டை வாங்கி வச்சிருக்கேன். ஆனால் அதை சரியான நேரமாக பார்த்து காலையில் பொழுது விடியறதுக்குள்ள அந்த கிஃப்டை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். டேய், கிஃப்ட்ன்றது எவ்வளோ காஸ்ட்லி, எவ்வளோ பெருசு அது கிடையாதுடா. கொடுக்குற மனசுக்கும் வாங்குற மனசுக்கும் நடுவில் இருக்கிற அன்பு தாண்டா அது. அதனால அன்னைக்கு நீ எவ்வளோ பிரியப்பட்டு கொடுக்குற, அது சின்ன பொருளாக இருந்தாலும் அன்னி அதை எவ்வளோ பிரியமாக வாங்கிக்கிறாங்க, அதில் தாண்டா எல்லாமே இருக்கு. புரியுதா? ஸோ நீ இந்த பெரிய கிஃப்ட் சின்ன கிஃப்ட்னு பார்க்காம உணர்வு பூர்வமாக வாங்கின கிஃப்டை சரியான நேரம் பார்த்து அன்னைக்கு கொடுத்துரு. ஆமாடா, கொடுக்கணும். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, வந்த நாள்ல இருந்தே நானும் அகிலாவும் உங்க 2 பேரையும் தனியாக விடவே இல்லை. நிழல் மாதிரி உங்க கூடயே சுத்திட்டு இருந்திருக்கோம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அதனால இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நாங்கள் 2 பேரும் உங்க கூட வரவே மாட்டோம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். ஓகே? உங்க 2 பேருக்குமே இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். நல்லா ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே? ஹேவ் ஃபன் பிரதர். எதெல்லாம் சந்தோஷமோ அது எல்லாத்தையும் பண்ணி மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. கண்டிப்பாடா. தேங்க்ஸ்டா. ஒன் செகண்ட் பிரதர், திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். சரிடா. நானும் மலரும் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே வெளியில போலான்னு இருக்கோம். நீயும் அகிலாவும் கூட எங்கேயாவது வெளியில போய் சுத்திட்டு வரலாம்ல? அண்ணாத்த, எனக்கு என்ன பண்ணுமோ எனக்கு தெரியும். ஓகேவா? நீங்க முதல்ல அண்ணியை கூப்பிட்டு கிளம்புங்க, போங்க. இன்னைக்கு முழுக்க நீங்க உங்களை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். புரியுதா? என்ன பத்தியோ அகிலா பத்தியோ இல்ல நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத பத்தி நீ யோசிக்கவே கூடாது. புரியுதா? புரியுதுடா. கை குடுறா. ஹேவ் ஃபன், என்ஜாய் பண்ணு. பாய். ஓகேடா, கிளம்பு. பாய். பாய் பாய் பாய்.
இந்த கோவில் தான் மலர். அக்கா, கோவில் இன்னும் திறக்கலையா? திறக்கிற நேரம் தான்ப்பா. ஐயர் இப்ப வந்துருவாரு. சரிக்கா. ஆ, ஒரு அர்ச்சனை தட்டும் மாலையும் கொடுங்க. ஏன் மாமா, ஆ? இங்க எப்படி ஒரு கோயில் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வந்த உடனே விசாரிச்சு வச்சுட்டேன்ல. கல்யாண நாள் அன்னைக்கு எப்படியும் கோவிலுக்கு போகணும்ல, அதனால தான் நம்ம தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்கான்னு கேட்டேன். ம். அவங்க தான் மலைக்கு மேல அருணாச்சலேஸ்வர் கோவில் இருக்குன்னு சொன்னாங்க. ஓ. இது ரொம்ப பழமையான கோவில் மலரு. கார்த்திகை மாசத்துல திருவண்ணாமலையில தீப ஏத்துற அன்னைக்கு தான் இங்கேயும் தீபம் ஏத்துவாங்களாம். ஓ. இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொன்னாங்க. அதான் கல்யாண நாள் அதுவுமா உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். தம்பி இந்தாங்க. ஏன் தம்பி, உங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாளா? ஆமாக்கா, இன்னையோட 1 வருஷம் ஆச்சு. அப்புறம் என்ன, சாமிக்கு மட்டும் பூ வாங்கியிருக்கீங்க, சம்சாரத்துக்கும் சேர்த்து பூ வாங்குறது இல்லையா? சம்சாரத்துக்கும் வாங்கி கொடுப்பா. முல்லைப்பூ ஓகே தானே? ம். அக்கா, முல்லைப்பூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்து கொடுங்க. 3 முழம் இருக்கு, அப்படியே எடுத்துக்கோயா. தாங்க. தம்பி ஒரு நிமிஷம். என்ன தம்பி, சம்சாரத்துக்கு பூ வாங்கி கையில கொடுக்குறீங்க? சம்சாரத்துக்கு சந்தோஷம் பூ வாங்கி தரதுல இல்லையா, நீயே அவ தலையில பூ வச்சு விடுறதுல தான் இருக்கு. நல்ல நாள் அதுவுமா பூவை வாங்கி கையில கொடுக்காத, நீயே அவ தலையில வச்சு விடு. என்னத்தா, நான் சொல்றது சரிதானே? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சுங்கிற உன் பொண்டாட்டி என்ன இப்படி வெக்கப்படுது? வச்சு விடியா. தம்பி, கல்யாண நாள் வாழ்த்துக்கள். 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா வாழ்ந்து புள்ளக்குட்டின்னு பெத்து சந்தோஷமா இருக்கணும். வருஷம் திரும்புறதுக்குள்ள 2 3 ஆகணும் தம்பி. பூக்கு எவ்வளோ ஆச்சுக்கா? வேணாம் தம்பி, அது உங்க கல்யாண நாளுக்கு நான் கொடுத்த பரிசா இருக்கட்டும். ஐயோ அக்கா, நீங்க எங்களை வாழ்த்துனதே போதும். தயவு செஞ்சு ஐயோ வச்சுக்கோங்க. வேணாம் தம்பி. அக்கா நீங்க வெயிங்கக்கா. வேணாம் தம்பி, குடிங்க, வேணாம். வாங்கிக்கோங்க. இந்தாங்க. மாமா, ஆ? நான் மலை மேல போய் நின்னு பார்த்துட்டு வரவா? ஆசையா இருக்கு மாமா, ப்ளீஸ். சரி, பத்திரமா போய் பார்த்துட்டு வா. ம். அக்கா, ம்? என்ன தாலி மஞ்ச கயிறு இருக்கு? இங்க வரவங்க
வாங்கி அம்பாளுக்கு சாத்துவாங்கப்பா. அதுக்கு தான் வாங்கி வச்சிருக்கேன். ஒன்று கொடுங்கக்கா. என்னங்க தம்பி? இந்த தாலியை இந்த கோவிலில் இருக்கிற அம்பாளுக்கு சாத்துறதுக்காக நான் வாங்கல, என் மனசுக்கு பிடிச்சவளுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கேன். தம்பி, ஐயர் வந்துட்டாங்க, போய் சாமி கும்பிடுங்க. ஆ சரிக்கா. மலர், ஆ சாமி கும்பலாவா? ஆ வாங்க வாங்க. நமஸ்காரம் சார். வணக்கம் சாமி. பேரு, நட்சத்திரம், ராசி சொல்லுங்க. வெற்றிவேல், விருட்சக ராசி, விசாகா நட்சத்திரம். வெற்றிவேல், விருச்சிக ராசி, விசாக நட்சத்திர யுக்தாயாம். மலர்விழி, மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். மலர்விழி, மீன ராசி, ரேவதி நட்சத்திரானாம் சக குடும்பஸ்ய க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுः ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் ஸ்ரீ சாம்ப சதாசிவ சுவாமினே நமः அஷ்டோத்திர பூஜாம் கரிஷ்யே. கடவுளே, காலம் முழுக்க நானும் அவரும் சந்தோஷமா இருக்கணும். கூடிய சீக்கிரமே நாங்க 2 பேரும் மனசாலையும் மனசாலையும் சரி, மற்ற எல்லா விதமாவும் சரி, புருஷன் பொண்டாட்டியா ஒன்னா சேர்ந்து வாழணும். அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு மாதிரி நாங்கள் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். கூடிய சீக்கிரமே அந்த பூக்காரக்க சொன்ன வாழ்த்து உண்மையாகணும். ஏகஹாரதி கற்பூர தீபம் தரிசயாமி சமஸ்த ரக்ஷாம் தாரயாமி தனம் தானியம் வசும் பகுபுத்திர லாபம் சுரசம்பத்கரம் தீர்க்கமாயு. இந்தாங்கோ, பிரசாதம் வாங்கிக்கோங்க. பொதுவா எல்லாரும் ஏற்காட்டுக்கு வந்தா போட்டிங்க்கு போவாங்க, பகோடா வியூ பாயிண்ட் போவாங்க, கிளியூர் ஃபால்ஸ்ல ஒரு குளியல போட்டுட்டு அப்படியே ஆத்துக்கு கிளம்பி போயிடுவா. நீங்க தான் கோவிலை தேடி வந்திருக்கீங்க. ஏதாவது விசேஷமா? ஆமா சாமி, இன்னைக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. ஓ, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி, அதுவுமா அண்ணாமலையாரை தேடி வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். இனிமே உங்க 2 பேரோட வாழ்க்கையும் சுபீக்ஷமா அமோகமா இருக்க போறது பாருங்க. தேங்க்ஸுங்க சார். என்ன சார், மேடமே குங்குமம் வச்சுக்கிறா? கல்யாண நாள் அதுவுமா இந்த நிறைஞ்ச சன்னிதானத்துல வச்சு நீங்களே அவானத்துல குங்குமம் வச்சு விடுங்க சார். சார், ஏன் சார் வெக்கப்படுறீங்க? வச்சு விடுங்க சார், வச்சு விடுங்க.